கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த தினமதிலும் கூட நம்ம ஆண்டவருடைய ஒரு வார்த்தை நம்ம பார்க்கலாம். சங்கீத எழுத புஸ்தகத்தில் 1வது அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனம் 3வது வசனத்தில் துன்மார்க்குடைய ஆலோசனையில நடவாமலும் பாவிகளுடைய வழி நில்லாமலும் பரியாசக்காரர் புலர்மிட்டு உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தின் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று இந்த வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். அப்ப துன்மார்க்குடைய ஆலோசனையில நம்ம நடக்கக்கூடாது. பாவிகளுடைய வழியில நம்ம நிற்கக்கூடாது. ஒரு பாவி நின்று பேசுறான்னா அவன் கூட நம்மளும் நின்று பேசக்கூடாது. பரியாசக்காரர் இடத்துல உட்காரக்கூடாது என்று பார்க்கும்போது ஒருத்தவங்களை பத்தி பரியாசம் பண்ணி கேலி கிண்டலுமா பேசி சிரிச்சு கொண்டு இருப்பாங்க. அப்ப அவங்க உட்கார இடத்துல நம்ம உட்கார்ந்து அந்த காரியத்தை நம்மளும் செய்யக்கூடாது அப்படின்னு இந்த வசனம் சொல்லுது. அப்ப கர்த்தருடைய வேதத்துல பிரியமா இருந்து இரவும் பகலுமே அவருடைய வேதத்துல தியானமா இருக்கணும். அவர் செய்த நன்மைகளை, அவர் செய்த அதிசயங்களை நம்ம ஒவ்வொரு நாளும் இரவும் பகலும் அதை நினைத்து தியானம் பண்ணணுமா. அப்ப அவருடைய வேதத்துல பிரியமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருக்கு. எப்பவுமே அவன் இலையுதிரா இருக்கிற மரத்தை போல இருப்பான். நீர்னா எப்பவுமே நீர் ஓடிட்டு இருக்கிற இடத்துல இருக்கிற மரங்களை போல பசுமையா இருப்பான். கனிகள் தந்து கொண்டே இருப்பான். அவன் செய்வதெல்லாம் எல்லா காரியம் என்ன காரியம் செஞ்சாலும் அதெல்லாம் வாய்க்கும்னு இந்த வேதத்துல சொல்லுது. அப்ப அது போல நம்மளும் ஒவ்வொரு நாளும் இருக்கணும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.